ஒன் பாட் சாம்பார் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? ரொம்ப ஈஸி பண்ணுறது அண்ட் யம்மியாகவும் இருக்கும். உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் எல்லாமே க்யூப்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. இது பண்ணுறதுக்கு ஒரு மசாலா அரைக்கணும். 1 ஸ்பூன் வெந்தயம், 2 ஸ்பூன் துவரம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் தனியா, அரை ஸ்பூன் மிளகு, அரை ஸ்பூன் ஜீரகம், அதுக்கப்புறம் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. 1 ஸ்பூன் நல்லெண்ணெயில் பருப்பை ஃபஸ்ட்டு லைட் ப்ரௌன் வர அளவுக்கு வறுத்துட்டு மற்ற இன்க்ரீடியன்ஸையும் போட்டு லைட்டாக வறுத்துட்டு அதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். குக்கரில் 2-3 ஸ்பூன் வரைக்கும் நல்லெண்ணெய் விட்டுட்டு கடுகு, கொஞ்சம் வெந்தயம், ஜீரகம், சின்ன வெங்காயம், கறி லீவ்ஸ் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா காய்கறி எல்லாத்தையும் போட்டு ஒரே ஒரு வாட்டி வதக்கிட்டு இது கூட 1 ஸ்பூன் தனியா பொடி, அரை ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், கொஞ்சமாக மஞ்சள் பொடி இது மூணுத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு காய்கறி வந்து ஒரு 50% வேகிற அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி விட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணணும். விசில் போடாமல் குக்கர் மூடி வச்சுக்கோங்க. வெஜிடபிள்ஸ் எல்லாமே 50% வெந்திருக்கும். இப்போ 1.5 கப் வரைக்கும் நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொதிக்க வைக்கணும். இது ஒரு 7 மினிட்ஸ் வரைக்கும் கொதிக்கட்டும். இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கிற மசாலா வந்து ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து இன்னொரு 1 கப் வரைக்கும் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணி சால்ட்டும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து துவரம்பருப்பும் ரைஸும் போட்டு நல்லா குழன்னு வேக வச்சுருக்கிற ரைஸை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 2-3 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்கட்டும். மேலே ஒரு 2-3 ஸ்பூன் வரைக்கும் கீ ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளோட யம்மியான சாம்பார் ரைஸ் ரெடி. ஒன் பாட் சாம்பார் ரைஸ் இதே மாதிரி ரசம் ரைஸ் கூட பண்ணலாம். இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு சொல்லுங்கள்.